வணக்கம். இன்றைய தினம் 24 நவம்பர் 2022. டைம் வந்து கரெக்டாக 9:16 ஆகுது. மார்க்கெட் நேற்றையோட கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு. செகண்ட் கேண்டில் போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு 6வது கேண்டலில் நமக்கு லெவல்ஸ் ஃபார்ம் ஆகும். அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பார்க்குறோம், லெவல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. 42,828க்கு மேலே போச்சுன்னா கால் ஆப்ஷன் பை ஆகும். 42,778 கீழே வந்து நான் புட் ஆப்ஷன் பை ஆகும். இன்னும் எந்த சைடும் போகலை, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்க்குறோம், கரெக்டாக 9:26 ஆகுது. நமக்கு பை எடுத்திருக்கு, ரோபோவில் எடுத்திருக்கு. பார்க்குறோம், டைம் பார்க்குறோம், கரெக்டாக 9:26 ஆகுது. நமக்கு பை வந்திருக்கு. ரோபோவில் பார்க்குறோம், ரோபோவில் பை வந்திருக்கு. ஆர்டர் புக் பார்க்குறோம், ஆர்டர் புக்கில் பை வந்திருக்கு. நம்ம டெர்மினலில் பார்க்கலாம். டெர்மினலில் பார்க்குறோம், பேங்க் நிஃப்டி 42,700 கால் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. பையான உடனே ரொம்ப வேகமாக மேலே போயிட்டுருக்கு. ஒரு 880, 800 ரூபா கிட்ட நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நேரம் பார்க்குறோம், 9:34 ஆகுது. இன்றைக்கி ஒரே கால் தான் கொடுத்துருக்கு, மேலே போயிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம், கரண்ட் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து 42,893 இருக்குது. நம்முடைய ஃபஸ்ட்டு டார்கெட் 899, அதாவது 42,899 வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற 2 லாட்டில் ஒரு லாட் வந்து ப்ராஃபிட் புக் ஆகிடும். பார்க்குறோம், ஒரு லாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுச்சு. நமக்கு செல் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஒரு லாட்டு எம்டிஎம் பார்க்குறோம், 3,700 இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து ட்ரைலிங்கில் போட்டு வச்சுட்டோம். ஸோ ட்ரைலிங் வந்து போயிட்டுருக்கு. இந்த ட்ரைலிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, அதாவது நமக்கு ஒரு 3,000 ரூபா இல்லை நமக்கு எவ்வளோ லாபம் வருதோ அந்த லாபத்தை புக் பண்ணாமல் இந்த மாதிரி மார்க்கெட் நல்லா போகும்போது நம்ம ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன். உதாரணத்துக்கு இந்த கீழே நான் ட்ரைலிங் ப்ராஃபிட் 1,000 rupees ஆஃப்டர் 3,000 rupees போட்டிருக்கேன். இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, எனக்கு 3,000 ரூபா லாபம் வந்த உடனே மினிமம் 1,000 ரூபாவது எனக்கு கேரண்டியாக எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இது 3,000லேருந்து 3,800 போயிருக்கு. இப்போது என்னுடைய ட்ரைலிங் எங்கே இருக்குது? 2,969 ரூபா இருக்குது. இப்போ இது 5,000 ரூபா போச்சுன்னா என்னுடைய ட்ரைலிங் வந்து 4,000 ரூபாவில் வந்து நிற்கும். அதாவது ஒவ்வொரு 1,000 ரூபா மார்க்கெட் மேலே ஏற 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 நம்முடைய லாபமும் வந்து கூடிக்கிட்டே போகும். அதுதான் இந்த ட்ரைலிங் ப்ராஃபிட்டுடைய ஒரு ஃபீச்சர்ஸ். பாருங்கள், இப்போ மேலே 4,100 போது, ஸ்டாப் லாஸ் 3,109 இருக்குது. த ஸ்கொயர் ஆஃப் மேக்ஸிமம் லாஸ் ரீச்சு. இது எல்லாமே இணைஞ்சு வேலை செய்யும். ஸோ இப்போ நமக்கு 3,100 ரூபான்றது இன்றைக்கி ட்ரேடில் கேரண்டியாக உண்டு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். 3,100 ரூபான்றது நமக்கு இந்த ட்ரேடில் இன்றைக்கி கேரண்டியாக உண்டு. மார்க்கெட்டை பார்க்குறோம், ரொம்ப வேகமாக மேலே போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்க்குறோம், 4,300 ரூபா கிட்ட இப்போ ப்ராஃபிட் ஓடிட்டுருக்கு எம்டிஎம். அதாவது எம்டிஎம் வந்து 4,300 கிட்ட ஓடிட்டுருக்கு. பார்க்குறோம், அலைஸ் ப்ளூ டெர்மினல் பார்க்குறோம். இதில் இப்போ இது 4,300 போன உடனே ரோபோவில் பார்த்தீங்கன்னா 3,340 ரூபா நமக்கு இப்போது ட்ரைலிங் ஆகிருக்கு. அதாவது ஒரு 1,000 ரூபா புதுசாக தொட நமக்கு வந்து ட்ரைலிங்கும் வந்து நமக்கு ஏறிட்டே போகும். பார்க்குறோம், 4,335 இருக்குது. இது 5,000 ரூபா போச்சுன்னா 4,000 ரூபா நமக்கு ட்ரைலிங் ஆகிடும். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 43,940 இருக்கான். 43,000 வரையும் கண்டிப்பாக போவான். 43,000 இன்றைக்கி வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து வேணால் திரும்பறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி பார்ப்போம். 4,267 தான் இருக்கிறான். இன்னும் ஏறப்பாடியில் இப்போதைக்கு பார்க்குறோம். எம்டிஎம் வந்து 4,251 4,268 கிட்ட இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்டர் புக் காட்டுறேன், என்ன ரேட்டுக்கு நமக்கு எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 148 ஒரு லாட்டு 149 ரேட் எடுத்திருக்கு. ஒரு லாட் வந்து 222க்கு விற்றுருக்கு. அதாவது பார்ஷியல் ப்ராஃபிட் நம்ம டார்கெட் போனது. இப்போ இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. எம்டிஎம் பார்க்குறோம், 4,172 4,200 ரேஞ்சில் இருக்குது. ஸ்டாப் லாஸ் 4,340 இருக்குது. பார்க்குறோம், இப்போ 4,500 வந்துட்டுருக்கு ப்ராஃபிட்டு. 4,500 வந்த உடனே ட்ரைலிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3,500க்கு போயிருக்கு. அதாவது ஒவ்வொரு 1,000 rupees ஏற 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 ஏற
இந்த ப்ராஃபிட்டுடைய அளவு வந்து ஏறிட்டு இருக்கும். இப்போ 4600 போயிருக்கு, 3600 வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட், அதாவது நம்ம வந்து இப்போ எல்லா டைம்லையும் நம்ம 3000 போட தேவையில்லை. இப்போ இன்றைக்கி 90% டைமு இப்போ 42,952 நிஃப்டி போயிட்டுருக்கு. ட்ரைலிங் ப்ராஃபிட் 3628 இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் 4460 இருக்குது. இதெல்லாம் நம்ம ஓப்பனிங்லேயே நம்ம போட்டு வச்சுட்டா போதுமானது. பார்க்குறோம் 4200 ப்ராஃபிட் இருக்குது, 3600 ட்ரைலிங்கில் இருக்குது. மார்க்கெட் வந்து மேலே தான் போயிட்டுருக்கு. இது மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க இது மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி ட்ரைலிங் போட்டு போயிட்டாங்கன்னா, ஸோ எந்த டைம் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கோ அந்த டைமில் வந்து நமக்கு இந்த ப்ராஃபிட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழியாக இருக்கும். ஸோ டார்கெட்டும் போட்டு போகலாம், ப்ராஃபிட்டும் போட்டு போயிடலாம், ட்ரைலிங்கும் போட்டு போகிற மாதிரி கூட பார்த்துக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் வந்து கரெக்டாக 10:20 ஆகுது. மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகுற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்முடைய ஸ்டாப் லாஸ் வந்து 3620 நிற்கிது. இந்த 3620 ரூபாய் நமக்கு கீழே ப்ராஃபிட் வந்து வர விடாது. ஏன்னா மினிமம் நமக்கு 3620 ரூபான்றது இன்னைக்கு வந்து கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. அதுதான் இந்த ட்ரைலிங் ப்ராஃபிட்டுடைய இந்த ஃபீச்சர்ஸ் மூலமாக. ஸோ 3696 இருக்குது, 692 இருக்குது, 3620 இன்னொரு 100 ரூபா கீழே இறங்குச்சுன்னா கூட நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரோபோ வந்து கட் பண்ணிடும். பார்க்குறோம் 3700, 3800 கொஞ்சம் திரும்ப மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது போல். திரும்ப வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விதமான விக்கு போடுறான், டெயில் பார் போடுறான், மேலே போயிட்டுருக்கு. திரும்ப 3800 இருக்குது. கொஞ்சம் நிதானமாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேரம் வந்து சரியாக 10:57 ஆகுது. பார்க்குறோம் கொஞ்சம் கீழே வர மாதிரி வந்து டக்குன்னு மேலே போயிடுச்சு. மார்க்கெட் நல்லா போயிட்டுருக்கு மேலே. எம்டிஎம் பார்க்குறோம் ஒரு 4800 ரூபா கிட்ட இருக்குது நமக்கு எம்டிஎம் இப்போது. ஓவரால் ட்ரைலிங்கில் பார்த்தீங்கன்னா 3944 ரூபா கிட்ட நமக்கு இப்போது ட்ரைலிங் இருக்குது. அதாவது 3900 கிட்ட நமக்கு இப்போது உறுதியாக இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து உண்டு. 4000 ரூபா கிட்ட உறுதியாக ப்ராஃபிட் உண்டு. பொசிஷன் பார்க்குறோம், ஒன்றே ஒரு லாட் தான் இருக்குது, 4650 ரூபா இருக்குது. வெயிட் பண்ணுவோம் எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். நேரம் வந்து சரியாக 11:11 ஆகுது. மார்க்கெட் பார்க்குறோம் நல்லா மேலே தான் போயிட்டுருக்கு. ஒரு 4945 ரூபா கிட்ட ப்ராஃபிட் நமக்கு வந்திருக்கு. ட்ரைலிங் பார்க்குறோம் 4085 இருக்குது. 4085 ரூபா இன்றைக்கி வந்து கன்ஃபார்மாக நமக்கு கேரண்டியாக கிடச்சிது. இதுக்கு மேலே மார்க்கெட் போகிற பட்சத்தில் நமக்கு இன்னும் ப்ராஃபிட் வந்து கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனது 4085 ரூபா நமக்கு ப்ராஃபிட் வர பட்சத்தில் ஹிட் ஆகிடும். மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இறங்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் பார்க்குறோம் கரெக்டாக 11:54 ஆகுது. நமக்கு கரெக்டாக ஓவரால் ட்ரெயிலிங் ப்ராஃபிட் ரீச் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து 4000, அதாவது 4000 ரூபா கிட்ட நமக்கு ப்ராஃபிட், 4038 ரூபா லாபம் வந்து இன்றைக்கி புக் ஆகிடுச்சு. பார்க்குறோம் கரெக்டாக 11:51 நமக்கு 236 ரூபாய்க்கு வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் இன்றைக்கி 4000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இன்றைக்கி புக் ஆகிடுச்சு. இதோட நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.